This is great. ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு ரெஸ்லிங் சென்ட்ரல் தமிழ். நான் உங்கள் ஆஷிக். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிரே ஒயிட்டோட நியூ கிம்னிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ சத்தியமாக இதை யாருமே எதிர்பார்க்கல. நீங்கள் எல்லாரையும் சொல்லலாம், ரெஸ்லிங் பார்க்குற யாருமே பிரே ஒயிட் இந்த மாதிரி ரிட்டன் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட கனவுல கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் அதான் நடந்திருக்கு. பிரே ஒயிட் இவ்வளோ மாதமாக ரெஸ்லிங் பண்ணாமல் இருந்ததுக்கான ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா, பிரே ஒயிட் வச்சு இதுமாதிரி என்ன மூவ் பண்ண அப்படின்னு டபிள்யூடபிள்யூக்கு தெரியல. ஸோ அதுவும் இல்லாமல் பிரே ஒயிட்டை வச்சு இனிமேல் என்ன பண்ணாலும் அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது அப்படின்னு அவங்களுக்கு புரிஞ்சு கொஞ்சம் மாதம் பிரே ஒயிட்டை பிரேக் எடுக்க வச்சு ஸோ பிரே ஒயிட்டை ஃபுல்லாக ரீபேக்கேஜ் பண்ணுறதா இருந்தாங்க. அதாவது கொஞ்சம் நல்லா கிம்னிக்லாம் சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் ஏதாவது வித்தியாசமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ மாதமாக பிரே ஒயிட்டை ரெஸ்லிங் பண்ணவே விடலை. கடைசியாக இப்படி ரிட்டன் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமாக யாருமே எதிர்பார்க்கல. பிரே ஒயிட் ரிட்டன் பயங்கரமாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்தோம். ஸோ பிரே ஒயிட் ஃபேனாக இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி எல்லாருமே பிரே ஒயிட் ரிட்டனுக்காக தான் கொஞ்சம் வெயிட் பண்ணாங்க, எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பிரே ஒயிட் ரிட்டனை டீஸ் பண்ணுற விதமாக 2 வீக் 2 பொம்மையை வச்சுலாம் காமிச்சாங்க. அது பயமுறுத்துகிற மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு பண்ணாங்க. நான் அந்தளவுக்கு பயமாக இல்லைனாலும் பிரே ஒயிட் ரிட்டன் ஆக போகிறாரு, ஓகே இது என்ன 2 பொம்மை ரொம்ப புதுசாக இருக்குது, அப்போ ஏதோ சம்திங் பிரே ஒயிட்டை வச்சு புதுசாக பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நினச்சிட்டு இருந்தோம். பட் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக லாஸ்ட் ராவில் வந்தார். பிரே ஒயிட் நான் முன்ன மாதிரி இல்லை, நான் முன்ன மாதிரி கெட்டவன் இல்லை, இப்போ நான் நல்லவன் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு சின்ன பசங்க ஷோ நடத்துகிற மாதிரி பண்ணிகிட்டு இருக்காரு. ரொம்பவே என்ன சொல்ல, பிரே ஒயிட் பயங்கரமாக ஒரு ஃபேஸ் ஆஃப் த ஃபியர், ஈட்டர் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் அப்படின்னு காமிச்சிட்டு இப்போ நான் நல்லவன், நம்ம பழைய மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபோட்டோவே அவரே வெட்டி நான் இனிமேல் இந்த ஆள் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்கிறாரு. ஸோ இதை பார்த்துக்கிற ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கர ஷாக் ஆகிட்டாங்க. ஏன் இப்படி இவ்வளோ பெரிய சேஞ்ச், ஒரு ஈட்டர் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் ஃபேஸ் ஆஃப் த ஃபியர் அப்படின்னு காமிச்சிட்டு இப்போ குழந்தைங்க ஷோ பண்ணுற மாதிரி இப்படி இருக்காரு, இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ இதுக்கான ரீசன் இப்போ வரைக்கும் ஒரு ரூமராக கூட வரலை. ஏன்னா யாருமே எதிர்பார்க்கல இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக்கிங்காக டபிள்யூடபிள்யூ பண்ணிட்டாங்க. ஸோ பிரே ஒயிட்டோட இந்த கிம்னிக் சேஞ்சுக்கான ரீசன் இன்னும் ரூமர்ஸாக கூட வரலை. ஏன்னா யாருமே எதிர்பார்க்கல, நான் யாருமே எதிர்பார்க்கல. ஸோ அதனால் இந்த திடீர் சேஞ்சுக்கான எந்த விதமான ரீசன்ஸும் இன்னும் வெளியே வரலை. ஆனால் இந்த விஷயத்தை பார்த்துறோட என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கும் பின்னாடி ஏதாவது பெருசாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி காமெடி பண்ணிட்டாங்களே, இப்படி வேஸ்ட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்க வேணாம், இதுக்கு பின்னாடி ஏதாவது பெருசாக பண்ண கூட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. ஆனால் இவ்வளோ இந்த பெரிய சேஞ்சுக்கான ரீசன் இன்னும் வெளியே வரல. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, பிரே ஒயிட்டை வச்சு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை பிரே ஒயிட்டை வச்சு என்னெல்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியனை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் எங்களுடைய FB அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அங்கேயும் கூட சில ரெஸ்லிங் அப்டேட்ஸ் நாங்கள் பண்ணிக்கிட்டே இருப்போம். இதே மாதிரி ரெஸ்லிங் ரிலேட்டடான வீடியோஸ் தமிழில் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ரெஸ்லிங் சென்ட்ரல் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.